நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. श्रुत्वा गुणर्भुवन सुन्दरश्रुल्मतन्ते निर्विश्य कर्णविवरैर्करतोऽङ्गतापमो रूपं दृशिमतम् अखिलार्तलापमो त्वय्यच्युता आविशति चित्तमपत्रपमो मे. நாராயணியத்தினுடைய 5வது தசகத்திலே யோக நிதிரையிலேந்து பகவான் சிருஷ்டிக்கக்கூடிய கிரமங்களை எல்லாம் பட்டத்திரி அனுபவிச்சுருக்கான்னு நம்ம சொன்னோம். நாம தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆந்திர மாநிலத்தில் சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலூர்பேட்டை என்ற இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மன்னார் போலூர் என்ற சிறிய ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய ஜாம்பவதி சத்யபாமா சமேத அழகுமல்லாரி ஸ்ரீகிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலில் தனிச்சன்னதியாக அமைந்திருக்கக்கூடிய சௌந்தர்யவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் சன்னதிக்குள் நுழைகின்றோம். அழகான ஒரு விமானம். அந்த ஒரு விமானத்திலே மகாலட்சுமி ஆனவள் தாமரை பூவை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு திருவடியை தான் தொங்க வைத்துக் கொண்டு அழகாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை சுதை வடிவத்திலே நாம் தரிசித்து சன்னதி மண்டபத்தை பார்த்து கொண்டே உள்ளே நுழைகின்றோம். தூண்களிலே 2 புறமும் யானைகள் அலங்கரிக்க கஜலட்சுமியாக அவருடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து இதோ சன்னதிக்குள்ளே வந்துவிட்டோம். நாம் செய்த பாக்கியம்தான் என்ன! உத்தமமான போகி பண்டிகையாகிய இந்த திருநாளிலே சௌந்தர்யமாக ருக்மிணி பிராட்டியின் அம்சமாக அமைந்திருக்கக்கூடிய தாயார் சௌந்தர்யவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனம் உயர்ந்த தினத்திலே நமக்கு கிடைப்பது நலம் தரும் நாராயணியத்திலே நாம் செய்த ஒரு பாக்கியம் என்றே கருத வேண்டும். இதோ தாயாருடைய அழகான தரிசனம். தான் ருக்மிணியினுடைய சொரூபமாக உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு சதுர்புஜங்களோடு இங்கே காட்சியளிக்கின்றாள். தன்னுடைய 2 திருக்கைகளிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்க 3வது திருக்கரமானது நமக்கு அபயத்தை அளிக்கக்கூடிய அபய ஹஸ்தமாக இருக்கின்றது. 4வது திருக்கரம் வரத ஹஸ்தமாக நம்மை வாருங்கள் வாருங்கள் என்னை தரிசியுங்கள் என்று வரவேற்க அவனுடைய கண்களானது அகலமாக விரிந்து திறந்து கொண்டிருக்கக்கூடிய கண்களையும் பதிந்திருக்கக்கூடிய ரேகைகளையும் நாம் நேரே சென்றால் கூட இவ்வாறு தரிசிக்க முடியாத அளவிற்கு இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அழகான கர்ணபத்திரங்கள், உயர்ந்த திருமாங்கல்யத்தை தான் சார்த்திக் கொண்டு அந்த திருமாங்கல்யத்திலே எங்கள் கண்ணன் எடுத்தது மத்ஸ்யாவதாரம் என்றும் மத்ஸ்யம் தொட்டுத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாராயணியமானது குருவாயூரில் ஆரம்பித்தது என்பதை நினைவுறுத்தும் வகையிலே அழகான பச்சைக்கல் பதத்திலே மத்ஸ்யமான மீன் பொதிக்கப்பட்ட உயர்ந்த ஒரு திருவாபரணத்தை இங்கே தரிசித்துக் கொண்டு இதோ மூலமூர்த்தி போன்றே இருக்கக்கூடிய தாயாருடைய உற்சவருடைய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். சரி, சத்யபாமா ஜாம்பவதி இங்கு இருக்க ருக்மிணி தாயார் எதுக்காக இங்கு தனி சன்னதியாக வந்தார் என்ற ஒரு கேள்வி இந்த திவ்ய தரிசனத்திலே நமக்கு எழுகின்றது. பகவான் இங்கு இருக்கக்கூடிய சத்யபாமா தன்னை விட சிறந்தவள் இல்லை என்ற ஒரு கர்வம் கொண்டிருந்தாளாம். அவள் கர்வத்தை அடக்குவதற்காக கருடனை அழைத்து இங்கு ஸ்ரீராமச்சந்திரன் தான் இருக்கின்றார் என்று ஹனுமனை அழைத்து வா என்று அனுப்பினாராம். ஏற்கனவே கருடன் ஹனுமனை அழைத்து கண்ணனை தரிசிக்க வரமாட்டேன் என்று திருப்பி அனுப்பியது நாம் கேட்டோம். மறுபடியும் இப்போது கருடனை அனுப்பி ராமனை தரிசிக்க வரலாம் என்று சொல்லி தான் ராமனாக நின்றாராம். அப்போது சத்யபாமாவை அழைத்து நீ சீதையாக என் பக்கத்திலே நில், அப்போதுதான் அனுமன் நம்புவான் என்று கூற அனுமன் அதற்குள் வந்துவிட இந்த சத்யபாமா சீதையாக நின்றாலும் இது சீதா மாதா இல்லை என்று ஹனுமான் ஒற்றுக்கொள்ளவில்லையாம். அப்போது கோயிலிலே தரையை போட சொல்லி
ருக்மிணி பிராட்டியை அழைத்து அவளை சீதையாக நிற்க சொல்ல, ருக்மிணியும் கண்ணனுடைய பாதங்களிலே வணக்கத்துடன் 2 துளசி தலத்தை சமர்ப்பித்து தான் நின்றாளாம். தரை திறக்கப்பட்டது. ஹனுமான் ராமனாகவும் ருக்மிணியை சீதையாகவும் இப்போது கண்டு கொண்டேன் என் எம்பெருமானை என்று வணங்கினாராம். அப்போது சத்யபாமாவனுடைய கர்வம் நீங்கியது. பகவான் ருக்மிணிக்கு உத்தரவிட்டார், நீ இதே திருக்கோயிலிலே அழகாக சீதையான நீ மறுபடியும் ருக்மிணியாக மாறி அழகு பொருந்திய அந்த திவ்ய சரீரத்துடன் சௌந்தர்யவல்லி என்ற திருநாமத்துடன் தனிச்சன்னதியாக அமர்ந்து பக்தர்களுக்கு நீ காட்சியளிப்பாய் என்று அவர் அனுகிரகித்த வண்ணம் இந்த ருக்மிணி தாயாருடைய திவ்ய தரிசனம் இந்த தலவரலாறிலே அழகான ஒரு நடந்த சம்பவத்தை இங்கு நினைவுறுத்துவதாக இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சக பெருமக்கள் கூறுகின்றார்கள். மூலவரை தரிசித்த நாம் இதோ உற்சவரிடத்திலே வந்துவிட்டோம். மூலவருக்கும் உற்சவருக்கும் எந்தவிதமான வித்தியாசமும் இல்லை. அதே போன்று அமர்ந்த திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்துக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு நமக்கு கருணையை வாரி வழங்கக்கூடிய ருக்மிணி தாயார் மூலவர் உற்சவருடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த சன்னதியிலே மற்றொரு வைபவம், அழகான ஒரு ஸ்ரீ சக்கரமானது மகாலட்சுமியினுடைய அம்சமாக இங்கு பொதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டு அழகான ஆரத்தியுடன் போகி பண்டிகையிலே உயர்ந்த தரிசனத்தை அடைந்த மன நிம்மதியுடன் மகாலட்சுமியான ருக்மிணியினுடைய அருளுடன் நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பினோமே ஆனால், ஏவம் சத்வி பரார்த்த கால விகதோ ஈக்ஷாம் சிக்ஷாத்மிகாம் விப்ரானே தொய் சுக்ஷுபே திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் மாயாத கலு கால சக்திரகில திருஷ்டம் ஸ்வபாவோபி ச பிராதுர்பூய குணன் விகாஸ்ய விததுகு தஸ்யா சகாய கிரியோ. நாராயணியத்திலே நாம் சாஸ்திரார்த்தங்கள் பல அடங்கிய இந்த தசகத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப கடுமையாக நம்ம கவனிச்சு கேட்கணும். இதை சொல்றதும் கஷ்டம், நம்ம மனசுல ஏத்திக்கிறதும் கஷ்டம். அவ்வளவு உயர்ந்த சமஸ்கிருத பதங்களால பகவான் இத நாராயண பட்டத்திரிக்கு அனுகிரகம் பண்ணி எழுத வச்சிருக்கார் குருவாயூரப்பன். பகவான் யோக நித்திரையில் இருக்கார்ன்றதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். பிரம்மாவனுடைய 2 ஆயுட்காலம் முடிந்தவுடன் அவர் சிருஷ்டி ஆரம்பிக்கணும்னு நினைக்கச்சே மாயை என்பது சற்று அப்படி அசைந்து கொடுக்கிறது. அப்ப அந்த மாயையிலிருந்து உத்தமமான அகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபி ச, அந்த ஜீவர்களின் சமஸ்த கர்மாக்கள் சுபாவத்தால தோன்றி சத்வம் ரஜஸ் தமஸ் என்று 3 குணங்களை மலரச் செய்யறதா. அப்ப உலகத்தினுடைய அந்த காலசக்திக்கு முன்னாடி மாய, அந்த மாயையினால காலசக்தி உண்டாறதுனால ஜீவர்களுடைய கர்மாக்கள்லாம் உற்பத்தி. அப்புறம்தான் நம்முடைய சிருஷ்டி, அந்த கர்மாக்கள்லாம் நமக்கு பின்னாடி வரப்போறது. அந்த ஜீவனுடைய கர்மாக்கள் உண்டாகி அதை எதை தூண்டுறதுன்னா சத்வம் தமோ ரஜஸ் என்ற 3 குணங்களை தோன்றதா. அந்த 3 குணங்கள் தான் பகவானுடைய சிருஷ்டியில மனிதனான நமக்கு, விலங்குகளுக்கு, ஏன் பயிர் கொடி செடி எல்லாத்துக்கும் அந்த 3 குணங்களும் கண்டிப்பா பொருந்தும். சத்துவம்ன்றது சாத்வீகமாக அமைதியாக இருக்கக்கூடிய குணம், தமோ குணம்ன்றது மெதுவா இருக்கக்கூடிய குணம், ரஜோ குணம்ன்றது வேகமாக சஞ்சரிக்கக்கூடிய குணம். இந்த 3 குணங்களைத்தான் தன்னை படைச்சப்பறம் ஒத்தரிடத்திலையும் பகவான் சிருஷ்டியில பொருத்தி அதன் மூலமாக நம்ம இயக்க வைக்கிறாராம். அப்ப அது 3 முதல்ல தோன்றினாத்தானே உலகத்தினுடைய நடவடிக்கையானது ஏற்படும். அதனால குருவாயூரப்பா பிராதுர் பூய குண விகாஸ்ய விததுகோ தஸ்யா சகாயாக்கிரியோ சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும் மலரச் செய்து, அந்த மலர்ந்ததுனால சிருஷ்டிக்கு உன்னுடைய படைப்புக்கு கடைசி வரைகளையும் உதவியாக இருக்கக்கூடிய இந்த 3 குணங்களுடைய தன்மைகள் மாயைக்கு உதவி புரிகின்றது அப்படின்ற ஒரு வைபவத்தை இந்த ஸ்லோகத்தோடு சொல்லி முடிக்கக்கூடிய நாராயண பட்டத்திரையனுடைய சிருஷ்டி கிரமங்கள் நமக்கு அழகான தசகம். இது முதலேந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், படிப்படியாக கவனிச்சு நம்ம கேட்டுட்டு வந்தோம்னா இதுக்கு அழகாக நமக்கு புரியுமா. இதோட தமிழ் பாசனத்தை கேட்டுட்டோம்னா கண்டிப்பா நமக்கு இதனுடைய பொருள் விளங்கிடும். அவர் எழுதியிருக்கக்கூடிய அழகு, உலகினை படைப்பதற்கே
உகழ்ந்திடும் மாயை தானோ பல பல படப்பை செய்து பல பல படைப்பை செய்து பாரிடை சலிப்பே செய்தோம் இலருரு மாயை தன்பால் காலமும் செயலும் தோன்றி மாயை காலம் செயல் தோன்றி பல குணம் படைப்பினாலே பல குணம் சத்தம் ரஜஸ் தமஸ் பல குணம் படைப்பினாலே மாயைக்கும் உதவும் அன்றோ. சத்வகுண ரஜஸ் தமஸ் மாயைக்கு உதவு பண்ணி சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிக்கிறது என்றாராம். கடுமையாக இருக்கக்கூடிய வேதாந்த தத்துவங்களாக இருந்தாலும் நாராயணியத்துல இந்த தசகத்துக்கு நாராயணியத்துக்கே என்ன பலன்னா, நமக்கு நலம் தரும் நாராயணியத்துல பல பேர் நாம இந்த ஸ்லோகத்தை எதுக்கு திருப்பி திருப்பி ஆரம்பிக்க செய்வோ, நடுவுலையோ ஸ்லோகம் முழுக்க நம்ம சொல்லி ஸ்லோகத்தையும் நம்ம திரையில போட்டு காட்டுறோம்னு சொன்ன நாராயணியத்துல நமக்கு கஷ்டமான தசகங்கள்ல விவரம் புரியறத விட அந்த ஸ்லோகம் காதல விழுந்தாலே நமக்கு பலனை அளிக்கக்கூடிய தசகங்களா. பொருள் விளங்கலேன்னு கஷ்டப்பட வேண்டாம். அந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவார்த்தங்கள் நமக்கு காதல ஏறாட்டாலும் அந்த ஸ்லோகத்தினுடைய துவனி அது நமக்கு காதல விழறதே, அதை ஒரு தடவை நேர பாக்கிறமே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வச்சுட்டு நாராயணியத்தை பாராயணம் பண்றவா படிக்கிறமே, அத்தனை பேருக்கும் இந்த சிருஷ்டி கிரமங்கள் பகவானால் படைக்கப்பட்ட வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாத்தையும் நமக்கு நீக்குவதாக அமைகின்றதா. அதனால தான் போகி பண்டிகையாகிய இந்த தினத்தில பாரத தேசமெங்கும் ஆண்டாளுடைய திருக்கல்யாண மகோத்சவம் எம்பெருமானோட லயிச்சு நடக்கக்கூடிய உயர்ந்த ஒரு திருநாள்ல இந்த நாராயணியத்துல அவருடைய அவதார கிரமத்துல எதால நாம் இயக்கப்படுகின்றோமோ அந்த சத்துவம் ரஜோ தமோ என்ற குணங்களும் உற்பத்தியாருதுன்னு நம்ம சேர்ந்து கேட்கறது இருக்க. இந்த ஸ்லோகம் இன்னைக்கு பண்டிகையில நமக்கு ஒரு பெரிய சங்கராந்திக்கு முன்னாடி நாளைக்கு பொங்கல் பண்டிகை, அதுக்கு போகியாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகம் செப்பேலோர் எம்பாவாயின்னு நம்ம பாவங்களை கொளுத்தக்கூடியதாக நம்ம பண்றோம். அந்த சந்தர்ப்பத்துல நம்முடைய பழைய யாத்திரைகள் ஜீவன்கள் எல்லாம் பகவானிடத்திலே அடங்கினது. மறுபடியும் நம்ம கிட்ட வரக்கூடிய சத்வம் ரஜோ தமோ என்ற ஒரு குணத்தோட நம்மிடத்துல ஐக்கியமாக கூடிய உத்தமமான அதனுடைய ஒரு பிரபாவத்தை அழகாக இவர் வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் நாராயணியத்துல குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் சௌந்தர்யவல்லி தாயாருடைய தரிசனத்தோடு அதற்கு பொருத்தமான இந்த ஒரு ஸ்லோகம் பொங்கல் திருநாளுக்கு முன்னால் நமக்கு அமைவது என்பது நாராயணியத்துல குருவாயூரப்பனுடைய அருள், நாம் செய்த ஒரு பாக்கியம். இத முடிச்ச பட்டத்திரி அடுத்த ஸ்லோகத்துல சத்துவம் குணம் ரஜஸ் ஆயிடுத்து, மாய வந்தாச்சு, மேல எதை நீ சிட்டிக்க போற, இதுகள்லாம் சேர்ந்து எதை படைப்பதற்கு உதவி புரிவதாக இருக்க போறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி தொடங்குவதற்கு தயாராகிறார். நாமும் பொங்கல் திருநாளாகிய சங்கராந்தி தினத்திலே நாளைய தினம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகு மல்லாரி சுவாமி ஸ்ரீகிருஷ்ணர் மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தை தொடர்ந்து கேட்கலாம்.